அன்பு உறவுகளுக்கு வணக்கம். குரங்குகளை பிடிப்பதற்கு பல டெக்னிக் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு டெக்னிக் கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, இளநீரை ஒன்றை எடுத்து அதுல சின்ன ஓட்டையை போட்டுட்டு அதில் உள்ள தண்ணி எல்லாம் எடுத்துருவாங்களாம். பிறகு ஒரு கை அளவு கடலையே அந்த சின்ன ஓட்டை வழியா உள்ள போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அவங்க தூரம் போயிடுவாங்களாம். சிறிது நேரம் கழித்து இந்த குரங்கு என்ன பண்ணும், அந்த இளநீருக்கு உள்ள இருக்கிற கடலை எடுப்பதற்காக தன்னுடைய கையை அழகாக சின்னதாக்கி உள்ள விட்டுருமா. அந்த இளநீருக்குள்ள இருக்கிற கடலையை கையில் எடுத்துக்கொள்ளுமா. எடுத்துக்கொண்ட அந்த குரங்கு திரும்ப கையை எடுக்கிற நேரத்தில் கை வெளியிலே வராது. அந்த குரங்கு கையில் இருக்கிற கடலையை விட்டு விட்டா எளிதாக கையை வெளியே எடுத்து விடலாம். ஆனால் அந்த குரங்கு அதை செய்யாதான். அந்த கடலையை இறுக பற்றி கொண்டு எடுக்க முயற்சி செய்கிற நேரத்தில் தான் குரங்கு பிடிப்பவர்களை அந்த குரங்கை பிடித்து கொள்வார்களாம். அன்பு மிக்கவர்களே, நாமும் சில நேரங்களில் அந்த குரங்கு போலத்தான் வாழ்க்கையில் தேவையில்லாத எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டு நாம் பிடித்து கொண்டு இருப்பது ஒரு தீய பழக்கமாக இருக்கலாம், ஒரு தீய எண்ணங்களாக இருக்கலாம், அல்லது நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு மனிதராக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம். ஆகவே லெட் கோ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நீங்களும் நானும் உண்மையாகவே மகிழ்ச்சியாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் பிடித்திருக்கிற அந்த அடிமைத்தனத்தை விட்டு விடுங்கள். மகிழ்ச்சி தானாக வரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம். இன்றைய மன்னா